ஹலோ கைஸ், பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தானுக்கு சிந்து நதி அனுப்ப போறதில்லைன்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் நாடே பாலைவனமா ஆகிரும்னா அந்த நாட்டு விவசாய மக்கள்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன்னா விவசாயம் மட்டும் இல்லைன்னா மக்கள் எல்லாரும் சாப்பிட்றது கூட வழி இல்லாம பட்னிலேயே உயிரிழப்பாங்க. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் நாட்டோட பொதுமக்களுக்குமே இது ஒரு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும்னு பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் மாதிரியே பாகிஸ்தான்லயும் நிறைய அப்பாவி மக்கள்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா டெரரிஸ்ட் கும்பல் பண்ற காரியத்தினால பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இதுக்கு காரணமா இருக்கிற யாருமே விடக்கூடாதுன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு அனுப்ப போறதுன்னு முடிவு பண்ணியிருந்தாலும் அங்க இருக்கிற பொதுமக்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இது மூலமா அங்க இருக்கிற விவசாய நிலங்கள் அழிஞ்சு போயிடும். அதுக்காக இந்தியாக்குள்ளேயே 28 பேர் சுட்டுக் கொண்டது மட்டும் நியாயமான நீங்க கேட்கறது கரெக்ட் தான். ஒரு தீவிரவாத கும்பல் பண்ண காரியத்துக்காக அங்க இருக்கிற பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சிந்து நதி அனுப்ப வேண்டாம்னு இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்களா, அந்த ஒரு முடிவை மாத்திட்டு வேற ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்மள மாதிரி தானே அங்கேயுமே கஷ்டப்படுற பொதுமக்கள் இருப்பாங்க. ஓகே, சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு இனிமே அனுப்ப போறதில்லைன்னு இந்திய தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட நம்ம கமெண்ட்டை சொல்லுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.